பூமியிலே மனிதர்களின் பாவம் பெருகிய போது அவர்களை நியாயம் தீர்க்க மாபெரும் உலகளாவிய ஜல பிரளயத்தை தேவன் உருவாக்கி இந்த உலகத்தை அழித்தார். இந்த சம்பவம் ஆதியாகமம் 6 முதல் 8 வரையுள்ள அதிகாரங்களில் பதிவு செய்யப்பட்டுள்ளது. இந்த சம்பவம் நடைபெற்றதா இல்லையா என்று விஞ்ஞானிகளுக்கும் வேதாகம அறிஞர்கள் மற்றும் இறையியலாளர்களுக்கும் இடையே தர்க்கங்கள் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இந்த நோவாவின் பேழையை குறித்த அநேக சந்தேகங்கள் பலருக்கும் இருக்கின்றது. இந்த நோவாவின் பேழை உண்மைதானா? இந்த பேழை எப்படிப்பட்டது? எவ்வளவு பெரியது? அதன் கொள்திறன் எவ்வளவு? எப்படி உலகில் உள்ள அனைத்து உயிரினங்களும் இந்த பேழைக்குள் தங்க முடிந்தது? துருக்கி நாட்டில் இந்த பேழையின் வடிவம் கண்டுபிடிக்கப்பட்டது என்று ஆராய்ச்சியாளர்கள் கூறுவது உண்மையா? இந்த ஜலப்பிரளயத்திற்கு பின்பாக இந்த பேழைக்கு என்ன ஆனது? நோவா இதை என்ன செய்திருப்பார் என்பது போன்ற பல கேள்விகளுக்கு இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம். ஒருவேளை நமது சேனல் நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வரவில்லை என்றால் பெல் பட்டனை கிளிக் செய்து ஆல் என்கின்ற ஆப்ஷனை செலக்ட் செய்து கொள்ளுங்கள். பரிசுத்த வேதாகமத்தில் ஆதியாகமம் 6:7 வசனத்தில் தேவன் தாம் உருவாக்கிய மனிதர்கள் முதல் பறவைகள், விலங்குகள் என்று எல்லாவற்றையும் அழிக்கப் போகின்றேன் என்று கூறுகின்றார். ஆனால் நீதிமானாகிய நோவாவிற்கு மட்டும் தேவனுடைய கண்களில் தயவு கிடைத்தது. நோவாவையும் அவர் குடும்பத்தையும் இந்த ஜல பிரளயத்திலிருந்து பாதுகாக்க நினைத்த தேவன் அவரிடம் ஒரு பேழையை உருவாக்க சொல்கின்றார். முதலாவது இந்த நோவாவின் பேழை எப்படி உருவாக்கப்பட்டது என்று பார்ப்போம். நீ கொப்பேர் மரத்தினால் உனக்கு ஒரு பேழையை உண்டாக்கு. இந்த பேழையிலே அறைகளை உண்டு பண்ணி அதை உள்ளும் புறம்புமாக கீழ்பூசு. நீ அதை பண்ண வேண்டிய விதம் என்னவென்றால், பேழையின் நீளம் 300 முழமும் அதன் அகலம் 50 முழமும் அதன் உயரம் 30 முழமுமாக இருக்க வேண்டும். நீ பேழைக்கு ஒரு ஜன்னலை உண்டு பண்ணி மேல் தட்டுக்கு 1 முழ தாழ்த்தியிலே அதை செய்து முடித்து பேழையின் கதவை அதன் பக்கத்தில் வைத்து கீழ் அறைகளையும் 2ஆம் தட்டின் அறைகளையும் 3ஆம் தட்டின் அறைகளையும் உண்டு பண்ண வேண்டும் என்று தேவன் அவருக்கு கட்டளையிட்டதை ஆதியாகமம் 6:14 முதல் 16 வசனங்களில் பார்க்க முடியும். இப்படியாக தேவனது ஆலோசனைகளின்படி நோவா உருவாக்கிய பேழையின் மிதக்கும் தன்மையை குறித்து பலருக்கும் சந்தேகம் எழும்புவதுண்டு. இந்த நோவா உருவாக்கிய பேழையானது டைட்டானிக் கப்பல் போல நெடுந்தூர பயணத்திற்கு உருவாக்கப்பட்டதல்ல. மாறாக அதிக எடையை சுமந்து கொண்டு மாபெரும் வெள்ளம் மற்றும் அலைகளை எதிர்கொண்டு மிதக்கும் வண்ணம் உருவாக்கப்பட்டது. இதை ஒரு மாபெரும் மிதவை என்று கூறலாம். தேவன் நோவாவிடம் நீளம் 300 முழம், அகலம் 50 முழம், உயரம் 30 முழம் என்ற அளவின்படி பேழையை உருவாக்க சொல்கின்றார். ஜான் ஒயிட்கோம்ப் மற்றும் ஹென்றி மோரிஸ் என்பவர்கள் இந்த பேழையின் அளவுகள், அதன் கொள்ளளவு மற்றும் அனைத்து அம்சங்களையும் விரிவாக ஆராய்ச்சி செய்து அதை த ஜெனசிஸ் ஃப்ளட் என்கின்ற புஸ்தகத்தில் எழுதியிருக்கின்றனர். இந்த இருவரின் ஆராய்ச்சியின்படி 1 முழத்திற்கு 17.5 அங்குலம் என்கின்ற அளவில் பேழையின் நீளம் 437.5 அடி, அகலம் 72.92 அடி, உயரம் 43.75 அடி என்று கணக்கிட்டிருக்கின்றனர். மேலும் இந்த நோவா செய்த பேழையின் பல்வேறு பரிமாணங்களை குறித்து ஆராய்ச்சி செய்த ஹைட்ராலிக் இன்ஜினியர்ஸ், நீரியல் பொறியாளர்கள் இது மிதப்பதற்கு ஏற்ற சரியான தொழில்நுட்பத்துடன் உருவாக்கப்பட்டிருக்கின்றது என்று சான்றளித்திருக்கின்றனர். அமெரிக்க ஸ்பானிஷ் போரின் போது அமெரிக்க படைகளுக்கு மிகவும் உதவிகரமாக இருந்தது அமெரிக்க போர்க்கப்பலாகிய ஓரிகன். இதை வடிவமைத்தது அமெரிக்காவின் பிரபல கப்பல் வடிவமைப்பாளர் ஜார்ஜ் டிக்கி என்பவர். அவர் என்ன சொல்கின்றார் என்றால், நான் இந்த அமெரிக்காவின் பிரபல கப்பலை நான் வடிவமைத்ததே தேவன் நோவாவின் பேழையை உருவாக்கக்கூடிய அளவுகளின் அடிப்படையில்தான் என்று கூறியிருக்கின்றார். அதுபோக தேவன் நோவாவிடம் உருவாக்கக்கூடிய பேழை எந்த ஒரு புயலையும் சமாளிக்கும் வல்லமையுடன் தான் இருக்கும் என்று அவர் உறுதியாக நம்பினாராம். அவர் உருவாக்கிய அந்த ஓரிகன் போர்க்கப்பல் 86% நோவாவின் பேழையை ஒத்திருந்தது என்பது குறிப்பிடத்தக்கது. 1944ஆம் ஆண்டு இங்கிலாந்தை சேர்ந்த பிரபல இன்ஜினியர் ப்ரூனல் என்பவர் வடிவமைத்த பிரபல கப்பலாகிய த கிரேட் பிரிட்டன் என்கின்ற கப்பல் கிட்டத்தட்ட நமது வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கின்ற நோவா உருவாக்கிய பேழையின் அளவின் விகிதத்திலேயே இருந்திருக்கின்றது. பல ஆயிரம் ஆண்டுகள் கடந்தாலும் தேவன் பேழையை உருவாக்குவதற்காக நோவாவிற்கு கொடுத்த அளவு இப்போதும் கூட விஞ்ஞான முறையின்படி சரியானதாக இருப்பதிலிருந்தே நாம் நமது பைபிளின் மகத்துவத்தை அறிந்து கொள்ள முடிகின்றது. அடுத்ததாக இந்த நோவாவின் பேழை எவ்வளவு பெரியது என்று பார்ப்போம். இந்த நோவா உருவாக்கிய பேழைக்குள்ளாக எப்படி உலகில் உள்ள அனைத்து மிருகங்களையும் மற்றும் பறவைகளையும் அடைக்க முடியும் என்று பலருக்கும் சந்தேகம் இருக்கின்றது. நமது பரிசுத்த வேதாகமத்தில் கொடுக்கப்பட்டுள்ள அளவுகளின் அடிப்படையில் நாம் இவற்றை புரிந்து கொள்ள முடியும்.
எப்படி என்றால் பேழையின் நீளம் 437.5 அடி இன்ட்டு அகலம் 72.92 அடி இன்ட்டு உயரம் 43.73 அடி. இந்த பேழையில் 3 தளங்கள் இருந்தது என்று ஆதியாகமம் 6:16 சொல்கின்றது. எனவே மொத்த தளப்பரப்பு சுமார் 95,700 சதுர அடிகள் ஆகும். அதன் மொத்த கொள்ளளவு 13,96,000 கன அடிகள் ஆகும். இதன் மொத்த எடை 13,960 டன்கள் எடை. இது இன்றைய காலத்து நவீன பெரிய கப்பலுக்கு சமமானது. இந்த நோவாவின் பேழையின் கொள்திறன் 522 சரக்கு ரயில் பெட்டிகளுக்கு சமம். ஒவ்வொன்றும் 240 செம்மறி ஆடுகளை அடைக்கக்கூடியது. இந்த பேழை முழுவதும் ஆடுகளை அடைத்தால் சுமார் 1,25,000 ஆடுகளை நாம் அடைக்க முடியும். இந்த 3 தளங்கள் போக மிருகங்களை அடைக்கக்கூடிய சிறு சிறு அறைகளும் கட்டப்பட்டதாக ஆதியாகமம் 6:14 நாம் பார்க்க முடியும். பொதுவாக உயிரினங்களை கணக்கிடும் அறிவியல் சார்ந்த முறையின்படி 17,600க்கும் குறைவான அளவிலேயே பாலூட்டிகள், பறவைகள், ஊரும் பிராணிகள் மற்றும் நிலம் மற்றும் நீர்வாழ் உயிரினங்கள் ஆகியவற்றின் பல்வேறு இன வகைகள் இருந்திருக்க வேண்டும் என்று ஒயிட்கோம் மற்றும் மோரிஸ் என்கின்ற ஆராய்ச்சியாளர்கள் கணித்திருக்கின்றனர். ஆகவே ஒவ்வொரு இனத்திற்கும் 2 என்று கணக்கிட்டால் 35,200 மிருகங்களுக்கு இந்த பேழையில் இடம் தேவைப்படும். இது போக சுத்தமான மிருகங்களில் ஒவ்வொரு இனத்திற்கும் 5, ஒருவேளை பாதி இனங்கள் சுத்தமானவைகள் என்று வைத்துக் கொண்டாலும் 8,800 × 5 = 44,000. ஆக மொத்தம் 79,000 மிருகங்கள் அதிகபட்சமாக பேழைக்குள் இருந்திருக்க வேண்டும். விலங்குகளில் பல விலங்குகள் செம்மறி ஆட்டை விட சிறியதானவைகள் அல்லவா? இளமையான சிறுவயது மிருகங்கள்தான் பேழைக்குள் அனுமதிக்கப்பட்டன என்பதையும் நாம் கணக்கில் கொள்ளும்போது அவைகள் ராட்சத மிருகங்களாக இருந்தாலும் அதன் குட்டி ஆட்டை விட சிறியதாகத்தான் இருந்திருக்கும் அல்லவா? எனவே இந்த நோவாவின் பேழை விலங்குகள், பறவைகள் மற்றும் அவைகளுக்கான உணவுகளையும் வைத்துக்கொள்ள மிக மிக போதுமானதாக இருந்திருக்கும். த ஜெனசிஸ் ஃப்ளட் என்கின்ற புத்தகத்தில் ஹென்றி மோரிஸ் என்பவர் ஒருவேளை பேழைக்குள் இருந்த விலங்குகள் மற்றும் பறவைகள் ஒரு மரபு அணு வங்கியாக செயல்பட்டிருக்கலாம். அவற்றிலிருந்து இன்றைக்கு நாம் காண்கின்ற பல இன உயிர்கள் உருவாகியிருக்க வாய்ப்புண்டு என்று கருதுகின்றார். பிராங்க் லூயிஸ் மார்ஷ் என்கின்ற ஆராய்ச்சியாளர் இந்த ஜலப்பிரளயத்திற்கு முன்பும் பின்பும் எவ்வாறு பல்வேறு உயிர்களின் இனப்பெருக்கம் ஏற்பட்டிருக்கும் என்பதை விளக்குகின்றார். 1700ஆம் ஆண்டிலிருந்தே ஒரே ஒரு இனிப்பு பயிரின் மூலம் இன்றைக்கு 500 வகையான பயிர் வகைகள் தோன்றியிருப்பதை இவர் குறிப்பிடுகின்றார். இது பரிணாமவியலாளர்கள் கூறுவது போல பரிணாம வளர்ச்சி அல்ல, மாறாக ஒரே இனத்திற்குள்ளேயே வித்தியாசமான அதே இனங்கள் உருவாகுவது. ஈஸியா சொல்லணும்னா ஒரு நாய் இனத்திலிருந்து இன்றைக்கு 200க்கும் மேற்பட்ட நாய் இனங்கள் உருவாகியுள்ளன. ஆனால் நாய் இனத்திலிருந்து பூனை இனம் உருவாகவில்லை. இதை நீங்கள் புரிந்து கொண்டால் இவர் விளக்குவதை நீங்கள் எளிதாக புரிந்து கொள்ள முடியும். எனவே பேழைக்குள் இருந்த உயிர்களிடமிருந்து நாம் இன்றைக்கு காண்கின்ற பல இனங்கள் இந்த 6,000 ஆண்டுகளில் உருவாகி இருக்கலாம் என்பதில் ஆச்சரியம் எதுவுமே இல்லை. இப்படியாக இந்த ஆராய்ச்சியாளர்கள் கூறுவதன் மூலம் தேவன் உயிர்களை காப்பாற்றி ஜலப்பிரளயத்திற்கு பின்பு புதியதொரு தொடக்கத்தை கொடுத்திருக்கின்றார் என்பது விஞ்ஞான பூர்வமாகவும் நம்பக்கூடியதாகவே இருக்கின்றது. உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? எப்படி தேவனது கட்டளையின்படியே நோவா பேழையை செய்தாரோ அதே மாதிரியின்படியே அதே சைஸில் அதே ஸ்ட்ரக்சரில் ஒரு ரெப்ளிகா மாடல் ஆர்க் என்கவுண்டர் தீம் பார்க் என்கின்ற பெயரில் அமெரிக்கா தேசத்தில் வில்லியம்ஸ்டவுன், கென்டக்கி என்கின்ற இடத்தில் அப்படியே இந்த நோவாவின் பேழையை அச்சசலாக செய்து ஒரு மாதிரியை வைத்துள்ளனர். பல ஆண்டுகளாக இதற்காக அவர்கள் ரிசர்ச் செய்து பல ஆர்கிடெக்டுகள் சேர்ந்து இதை வடிவமைத்து 2016இல் இந்த பேழையின் மாதிரியை வெற்றிகரமாக அவர்கள் செய்து முடித்து மக்களுக்காக இதை ஒரு டூரிஸ்ட் பிளேஸாக மாற்றி இன்றைக்கு இந்த ஆர்க் என்கவுண்டர் ஒரு சுற்றுலா தலமாக இயங்கி வருகின்றது. அந்த காலத்திலேயே நோவா என்கின்ற ஒரு தனி மனிதன் எந்தவித டெக்னாலஜியுமே இல்லாமல், ஆர்கிடெக்சர் படிப்பு படிக்காமல் இப்படிப்பட்ட பிரம்மாண்டமான பேழையை தேவனிடமிருந்து பெற்ற கட்டளைகளின்படி உருவாக்கி இருக்கின்றார் என்பது இந்த அமெரிக்காவில் உள்ள மாதிரியை நாம் பார்க்கும்போது நம்மை வியக்க செய்கின்றது. உங்களால் முடிந்தால் நிச்சயமாக உங்கள் ஜீவியம் முடிவதற்குள்ளாக இந்த இடத்திற்கு சென்று இந்த நோவாவின் பேழையின் மாதிரியை சுற்றி பாருங்கள். அமெரிக்காவில் வசிப்பவர்கள் நிச்சயமாக இங்கு சென்று இதை நேரில் பார்க்க முயற்சி செய்யுங்கள். நோவா எப்படி அந்த காலத்திலேயே இப்படிப்பட்ட பேழையை உருவாக்கி இருக்கின்றார் என்பதை நேராக பார்க்க ட்ரை பண்ணுங்க. ஏன்பா தம்பி, நான்லாம் எப்படிப்பா அமெரிக்கா போறது என்று நீங்கள் ஒருவேளை வருத்தப்பட்டால் யூடியூபில் நோவா ஆர்க் ரெப்ளிகா இன் கென்டக்கி என்று டைப் செய்து அட்லீஸ்ட் அதை வீடியோவிலாவது பார்த்து விடுங்கள். யாராவது இங்கு சென்று பார்த்திருக்கின்றீர்களா? அப்படி பார்த்திருந்தால் கமெண்ட்ல சொல்லுங்க. சரி,
அடுத்ததாக, இந்த நோவாவின் பேழை துருக்கி தேசத்தில் கண்டுபிடிக்கப்பட்டது என்கின்ற செய்தி உண்மையா என்பது பற்றி பார்ப்போம். ஜலப்பிரளயம் வந்து முடித்த பின்பு இந்த நோவாவின் பேழை அரரத் என்கின்ற மலைகளின் மீது தங்கியது என்று ஆதியாகமம் 8:4 சொல்கின்றது. இந்த அரரத் மலை துருக்கி நாட்டின் கிழக்கில் இருக்கின்றது. பலரும் பல காலகட்டத்தில் துருக்கி நாட்டு மலைகளுக்கு சென்று ஆராய்ச்சி செய்திருக்கின்றனர். அதில் மிக பிரபலமாக பேசப்படுபவர் ரான்வயாட் என்பவர். இவரது ஆராய்ச்சிகள் பற்றி நீங்கள் இன்டர்நெட்டில் பார்க்க முடியும். இந்த ரான்வயாட்டின் ஆராய்ச்சிகளுக்கு பல விமர்சனங்கள் எழுந்தது. இவரை தவிர பல ஆராய்ச்சியாளர்களும் கூட இந்த நோவாவின் பேழையை தேடி சென்றனர். கடல் மட்டத்திலிருந்து சுமார் 13,000 அடி உயரத்தில் மலையின் உச்சிக்கு அருகே ட்ரூபினார் என்கின்ற இடத்தில் இந்த பேழையின் வடிவத்தை இவர்கள் கண்டுபிடித்ததாக கூறப்படுகின்றது. இந்த ஆராய்ச்சியாளர்கள் ரேடியோ கார்பன் டேட்டிங் மூலம் இதை ஆராய்ச்சி செய்து இதன் படிமங்கள் சுமார் 4800 ஆண்டுகள் பழமையானது என்று நிரூபிக்கின்றனர். இது வேதாகமத்தில் வரும் நோவாவின் காலத்துடன் பொருந்துகின்றது. டச் ஆர்க் ரிசர்ச்சர் ஜெரிட் ஆல்டன் என்கின்ற ஆராய்ச்சியாளர் பிரஸ் கான்ஃபரன்ஸில் கூறியது என்னவென்றால், நாங்கள் கண்டுபிடித்த இந்த கண்டுபிடிப்பின் முக்கியத்துவம் வரலாற்றில் முதன் முறையாக நோவாவின் பேழையின் கண்டுபிடிப்பு மிக நன்றாக ஆவணப்படுத்தப்பட்டு உலகளாவிய சமூகத்திற்கு வெளிப்படுத்தப்பட்டுள்ளது என்றும், நாங்கள் கண்டுபிடித்த இந்த கண்டுபிடிப்பு முறையான தொல்பொருள் கண்டுபிடிப்பு என்றும் இந்த ஆல்டன் கூறியிருக்கின்றார். அதுபோக கிழக்கு துருக்கியில் உள்ள இந்த அரரத் மலையில் காணப்படும் அமைப்பு நோவாவின் பேழைக்கும் வேதாகமத்திற்கும் மிக பெரிய அளவிலான உறுதியான சான்று என்றும் கூறியிருக்கின்றார். இப்படியாக இந்த அகழ்வாராய்ச்சி குழு தாங்கள் நோவாவின் பேழை இருப்பிடத்தை கண்டுபிடித்ததாக கூறினாலும் கூட 100% உறுதியாக இதை நம்புவதற்கு இன்னும் கொஞ்சம் கூடுதலான உறுதியான சான்றுகளும் ஆதாரங்களும் தேவை என்பதே மற்ற பல உலகளாவிய ஆராய்ச்சியாளர்களின் கருத்தாக இருக்கின்றது. இந்த பகுதி இப்போது யுனெஸ்கோ வேர்ல்ட் ஹெரிட்டேஜாக இன்று துருக்கி அரசாங்கத்தினால் பாதுகாக்கப்பட்டு வருகின்றது. ஒரு விஷயம் மட்டும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த நோவாவின் பேழையின் இடத்தை இவர்கள் கண்டுபிடித்தாலும் சரி, கண்டுபிடிக்காவிட்டாலும் சரி, நமது கிறிஸ்தவ விசுவாசம் வேதாகமத்தின் அடிப்படையில் கட்டமைக்கப்பட்டிருக்கின்றது. காணாதிருந்தும் விசுவாசிக்கின்றவர்கள் பாக்கியவான்கள் என்று யோவான் 20:29 சொல்கின்றதல்லவா? சரி, கடைசியாக ஏன் இந்த நோவாவின் பேழை இன்னும் உறுதியாக கண்டுபிடிக்கப்படவில்லை? ஜலப்பிரளயத்திற்கு பின்பு நோவா இந்த பேழையை என்ன செய்திருப்பார்? இந்த பேழைக்கு என்ன ஆகியிருக்கும் என்பதற்கு சில விளக்கத்தை பார்த்து முடிப்போம். ஜலப்பிரளயத்திற்கு பின்பு புதிதாக ஆரம்பத்தில் இருந்து மீண்டும் ஸ்கிராச்சில் இருந்து தங்களது வாழ்க்கையை தொடங்கிய நோவாவின் குடும்பத்தாருக்கு அவர்கள் தங்க, வீடு கட்ட நிச்சயமாக மரங்கள் தேவைப்பட்டிருக்கும். ஒருவேளை நோவாவும் அவரது குடும்பத்தாரும், ஏன் அவரது சந்ததிகள் கூட இந்த பேழையை உடைத்து சிதைத்து அதன் மரத்தை வைத்து வீடு கட்டவோ அல்லது வேறு நோக்கங்களுக்காகவோ அவர்கள் பயன்படுத்தி இருக்கலாம். இரண்டாவதாக, ஒருவேளை நோவாவும் அவரது குடும்பத்தினரும் அந்த பேழையை அப்படியே விட்டுவிட்டாலும் கூட இப்போது ஏறக்குறைய 4500 ஆண்டுகள் கடந்துவிட்டது. இந்த 4500 ஆண்டுகளில் முதல் 2000 ஆண்டுகளிலேயே பொதுவாக கடுமையான கூறுகளுக்கு வெளிப்படும் ஒரு மர அமைப்பு பெரும்பாலும் ஒன்றுமே இல்லாமல் அதுவாகவே சிதைந்துவிடும் அல்லவா? அதுபோக இப்போது இன்றைய காலத்தில் இந்த நோவாவின் பேழை கண்டுபிடிக்கப்பட்டால் கூட இந்த உலக மக்கள் அனைவரும் கிறிஸ்தவர்களாக மாறிவிடுவார்களா? இல்லவே இல்லை. யோவான் 6:44 தேவன் இழுத்து கொள்ளாமல் யாருடைய மனதையும் எதுவும் மாற்றாது. ஆனால் கிறிஸ்தவர்களாகிய நமக்கு, வேதாகமத்தை முழுமையாக நம்பும் நமக்கு, இந்த பைபிளை கடவுளின் வார்த்தையாக மதிக்கும் நமக்கு, இந்த நோவாவின் பேழையின் தடயங்கள் கண்டுபிடிக்கப்பட்டாலும் சரி, கண்டுபிடிக்கப்படாவிட்டாலும் சரி, நமது விசுவாசத்தை யாராலும் பறிக்க முடியாது. விசுவாசமானது நம்பப்படுகின்றவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமாக இருக்கின்றது என்று எபிரேயர் 11:1 கூறுகின்றது. ஆகவே யோவான் 20:29 காணாதவைகளை நிச்சயமாக விசுவாசிக்கின்ற நீங்கள் பாக்கியவான்கள், நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். இந்த நோவாவின் பேழையை குறித்து கேட்கப்படும் அநேக கேள்விகளுக்கு பதிலளித்திருக்கின்றேன் என்று நம்புகின்றேன். அடுத்த வாரம் வேறொரு பதிவில் சந்திப்போம். நம் பைபிள் விஸ்டம் தமிழ் சேனலுக்கு உங்களால் முடிந்த உதவியை செய்யுங்கள். இந்த வீடியோவையும் நமது சேனலையும் உங்கள் கிறிஸ்தவ நண்பர்களுக்கு அறிமுகம் செய்யுங்கள். மேலும் பல வேதாகம தகவல்களையும் சத்தியத்தையும் அறிய நம் சேனல் பிளேலிஸ்ட் பக்கத்திற்கு சென்று மற்ற வீடியோக்களையும் பாருங்கள். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள்.